கர்த்தரின் பிரகாசமான முகத்தை பார்த்து ரட்சிப்படைவோம் என்று கூறி எங்கள் கர்த்தராகிய கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரியப்படுத்துகிறேன். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் வேத வசனம் 80வது சங்கீதம் 3ஆம் வசனம் 83. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் இது. மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஜெபமாக கருதப்படுகிறது. வசனம் 3, 7, 19 ஆகியவை ஒரே விதமான வசனங்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டு வசனங்கள் 1 முதல் 3, வசனங்கள் 4 முதல் 7, வசனங்கள் 8 முதல் 19 என்று இச்சங்கீதத்தை பிரிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் கூறுகிறதாவது, அவர்களை நடத்துகிறவர் அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ண கேட்கிறார்கள். அவருடைய கோபத்தினால் வந்தவர்களை நின்று ரட்சிக்க அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ண கேட்கிறார்கள். எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தவர்கள் அழிகிறதினால் கர்த்தர் தன் முகத்தை அவர்களை பிரகாசிக்க பண்ண ஆசைப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். அவர்களை பாவ வாழ்க்கையிலிருந்து திருப்பிக் கொண்டு வரும்படி சங்கீதக்காரன் கேட்கிறார். கர்த்தருடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவதால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர் கருதுகிறார். மோசே மலையின் மீது ஏறி 40 நாள் இரவு பகல் இருந்து பெற்ற 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையை கொண்டு வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். மோசே கோபமடைந்து பலகையை வீசி எறிந்தார். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததால் அவருக்கு கோபமடைந்தார். எப்படியாக இஸ்ரவேலர் மீண்டும் மீண்டும் கர்த்தரை விட்டு பின்வாங்கின பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கியதால் பல தொல்லைகளை அடைந்தார்கள். அடிக்கடி பின்மாற்றம் அடைந்தார்கள், முறுமுறுத்தார்கள். நாம் கூட சில வேளைகளில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாவ வாழ்க்கையை வாழ்கிறோம். பின் மனம் மாறி இயேசுவானவரின் முகத்தை நம்மேல் பிரகாசிக்க வேண்டுகிறோம். எனவே நாம் தொடர்ந்து கர்த்தரோடு இருக்கும்படி வேத ஆராய்ச்சியும் ஜெப வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஐக்கியமும் ஆத்ம ஆதாய ஊழியமும் நமக்கு தேவை. அப்பொழுது நாம் பின்வாங்க மாட்டோம். இந்த வசனத்தில் ஆசாப் இஸ்ரவேல் மக்களை அவ்வப்போது பாவ வாழ்க்கையில் திருப்பிக் கொண்டு வருமாறு கேட்கிறார். கர்த்தருடைய பிரகாச முகத்தை அவர் கண்டு ரட்சிப்படையும்படி கேட்கிறார். ஜெபம். ஆம் சுவாமி, நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்காமல் இருக்க எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி. நாங்கள் அவ்வப்பொழுது எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரட்சிப்படைய எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எப்பொழுதும் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உயிரடைய கிருபை செய்யும் சுவாமி. நீ ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமென்.